பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு அறிக்கை என்னவென்றால், ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். எப்போ நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் தொழில்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், இது எதுவுமே இல்லாட்டியும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்னைக்கு நம்மளால் இப்படி அறிக்கை பண்ண முடியுமா? ஒரு சின்ன காரியம்தான். ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன ஃபெயிலியரை கொடுத்த உடனே ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற அந்த நேரம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போக ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இந்த வசனத்தினுடைய அறிக்கையை பார்க்கும்போது, எனக்கு எல்லாமே இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் இது மட்டும்தான். எனக்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பீங்களா? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது, கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமாக இருப்பேன், கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, அது நன்மை ஆசீர்வாதம் வந்தால் மட்டும்தான் நான் ஆண்டவருக்குள்ள அன்பாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், அது இல்லைன்னா நான் சந்தோஷத்தில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் என் ஆண்டவருக்குள்ள நான் எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பாக தான் இன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே நான் சந்தோஷமாக தான்ப்பா இருப்பேன். இன்னைக்கு அப்பா கிட்ட அதான் நம்ம சொல்ல போகிறோம். ஒருவேளை நம்ம அப்படி இல்லை அப்படின்னா நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது நல்லது. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. எது எனக்கு இல்லாமல் போனாலும் சரி, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடி பலனை கொடுக்காம போனாலும் சரி, என் குடும்பத்தில் நஷ்டங்கள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் சரி, வியாதிகள் மாறின இல்லாமல் இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியம்தான், நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். எப்பயுமே நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். என் வாயில துதியின் சத்தம் ஓயாது. எப்பொழுதுமே நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என் முகத்தில் எப்பயுமே ஒரு சிரிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இது எல்லாவற்றுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக இதுக்கு மேலே இருக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவனை துக்கப்படுத்த போகிறோமா? இல்லை, இதை எல்லாவற்றை காட்டிலும் என் தேவன் பெரியவர். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, ஆண்டவரால் அதை மாற்ற முடியும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இதெல்லாம் என்னை பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட போறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி அதுதான். நீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட அதான் எதிர்பார்க்கிறார். அப்பா கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே நான் எப்பொழுதுமே உமக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பேன், சக்ஸஸ் வந்தால் மட்டும்தான் உங்களை துதிக்க மாட்டாண்டவரே, எந்த நேரத்தில் நீங்கள் ஃபெயிலியரை கொடுத்தாலும் அதுலேயும் ஒரு நோக்கம் உண்டு. ஒரு வியாதியை அனுமதிக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒரு பலவீனத்தை எனக்கு அனுமதிக்கிறீங்கன்னா அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. என்னை சிறுமைப்படுத்துறீங்களா அதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எல்லாவற்றிற்கும் என் தேவன் ஒரு முகாந்திரத்தோடு எல்லாமே செய்கிறீங்க, அதனால் நான் உம்மை துதிப்பேன்னு சொல்லி இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையானாலும் நான் உம்மை துதிப்பேன். ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரிடத்துல? என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் என் நன்மைக்காக தான் செய்கிறீங்க, அதனால் நான் அதை நினச்சி கவலைப்படவே மாட்டேன். ஏனென்றால் என் பரம தகப்பன் என்னை நடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கி இந்த வார்த்தையை ஒரு விசுவாச அறிக்கையை நம்ம சொல்ல போகிறோம். நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களிகூறுவேன் என்று சொல்லி இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு பேசின வார்த்தையின்படி ஆண்டவரை எந்த சூழ்நிலையானாலும் உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்திருக்கிற கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. உமக்குள்ளாக இன்னும் பலப்பட கர்த்தரை என்னை பலப்படுத்தும்படி உங்கள் சமூகத்தில் என்னை முழுவதுமாக தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பரலோகத்தின் தேவன் எங்களை நீர் பார்த்து கொள்ளும்படி உங்கள் கரத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை. எந்த நேரமும் உமக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பரலோக தகப்பன் எங்களை நடத்தும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.